கவி, ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. உன் நகையை கொஞ்சம் கொடுத்தீனா அதை வச்சு காசு வாங்கி கட்டிடுவேன். எவ்வளவு சீக்கிரம் மூட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன். என்ன சொல்ற? ஹேய், உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். நகையெல்லாம் கேட்காதீங்க, வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கோங்களேன். ஏன், நான் கேட்ட தரமாட்டியா? அதுக்காக இல்ல, வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்களேன், கிடைக்கும். அதான் ஏன்னு கேக்குறேன். இல்ல, எங்க வீட்டுல தெரிஞ்சா தேவையில்லாம. என்ன தேவையில்லாம? 25 பவுன் போடுறேன்னு சொல்லி 20 பவுன் போட்டாங்களே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. என்னை விட உனக்கு நகைதான் முக்கியமா போச்சா? அப்படி இல்லைங்க அண்ணன். என்னன்னு ஒண்ணு, நம்ம வீட்டு விஷயத்துல யார்கிட்டயும் கேட்டு செய்யணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. அண்ணன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு. என்ன அவங்க கிட்ட கேட்கணும்? அவெல்லாம் ஒரு ஆளு, அவனே வந்து என்கிட்ட பணம் கேட்டு போறான். இங்க பாருங்க, என் அண்ணனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின எதையும் முழுசா செய்யல. அதெல்லாம் ஒரு குடும்பம். கல்யாணத்தன்னைக்கு எங்க அப்பா இழுத்துட்டு போனா பாரு, அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். தேடி வந்தான் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஆமா ஆமா, உங்களுக்கு இதுவே அதிகம். என்னடி சொல்? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏய், பேசினா என்னடி பண்ணுவேன்? எங்க வீட்டுக்கு போன் போட்டு சொல்லுவேன். ஓ, சொன்னா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் உங்க அப்பனை ஸ்கூல்ல வச்சுக்க சொல்லு. என்கிட்ட வச்சுக்கிட்டான் செருப்பு பிஞ்சிடும். ஆமா, மெக்கானிக் வேலை செய்யறவனுக்கு லோக்கல் புத்தி தானே வரும். அப்படிதானே பேசுவேன். சம்பாதிச்சா வீட்டுக்கு தானே வந்து கொட்டுறேன். அப்ப எனக்கு சரினா அப்பாவை கேட்கணும், ஆட்டுக்குட்டியை கேட்கணுங்கிற? உன்கிட்ட கேட்டலாம் இனி எதுவும் செய்ய முடியாது. நானே நகையை எடுத்துக்கிறேன். எவன் வந்து என்ன பண்றான்னு பாக்குறேன். எனக்கு வேண்டாங்க, என் நகையை எடுக்காதீங்க. ஏய் வெண்பா, என்ன? Don't touch. ஏன் இப்படி பண்றீங்க? இப்போ என்ன நடந்துச்சு? இதுக்கு மேலேயும் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் அமைதியா போறேன். ஏய் வெண்பா, நீ இப்படிலாம் பேசுற? எதுவும் பேசாத. இந்த இது பாரு, உனக்கே தெரியும். ஐயோ, இதுக்காக தான் நீ இப்படி பிஹேவ் பண்றியா? ஏ, இதையும் ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்ல வரியா? ஏன் ஓவரா பேசிட்டே இருக்க? யார் ஓவரா பேசுறா? நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு சீப்பானவன்னு தன்னால தெரியாம போச்சுடா. நீ என் கூட பேசினது, பழகுனது, இருந்தது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருப்பல. நான் சொல்றத கொஞ்சம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொல்லணும் போட தோணுதுடா. வெண்பா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அதுக்காகலாம் செய்யலடி. நடிக்காதடா, நீ செஞ்சிருப்படா. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து நெட்ல விடுற சீப்பான கேரக்டர் தானே நீ. இங்க பாரு, வேண்டாம், ஓவரா பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆமாடா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு தெரியாம தான் உன் கூட பழகுன துரோகி. ஏய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? நீ மட்டும் என்ன யோகியமா? ஃப்ரெண்டு ஃபியான்சின்னு நான் வீட்ல இல்லாதப்போ எவனே விட்டு கூட்டு வந்து கூத்தடிப்ப. அத நான் கேட்டா அவன் சோ ஸ்வீட்னு சொல்லுவேன். என்னடி நியாயம் இது? நான் ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவ கூடயே படுத்துக்கிட்டு அவ எனக்கு வெறும் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீ ஏத்துப்பியா? எனக்கும் ஆள் இல்லாம இல்ல. ஆனா உன்ன மாதிரி 2 பேரோட ஒரே நேரத்துல டிராவல் பண்ற சீப்பான ஆளு நான் இல்ல. அதான் கேமரா வச்சு பார்த்தேன். உன் மேல தப்பு இல்லைன்னா நீ ஏண்டி தொகுற? நான் போய் நம்பின பாரு. ஆமாடா, நான் ப்ராஸ்டியூட் பாரு. எவன் கிடைப்பான் அலறதுக்கு? என் மேல நம்பிக்கை இல்லைனா எதுக்காக என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்த? தள்ளி இருக்கும் போது மட்டும் தேவதன் சொன்ன. இவன் பக்கத்துல வந்ததும்
தப்பானவளா தெரியறேனா? ஆமாண்டி, உனக்கும் ப்ராஸ்டியூட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அவ பணத்துக்காக போவா, ஆனா நீ மேல கை வைக்கிற நீ சாடி. நகரடி நகரங்கறல முடியாதுங்க. எங்க வீட்டை பத்தி மட்டும் கேவலமா பேசுறீங்க. எங்க வீட்ல போட்ட நகை மட்டும் வேணுமா? அதுக்கு உங்க வீட்ல போய் கேளுங்க. அதுக்கு வழி இல்லாம தானே என்கிட்ட வந்து கெஞ்சுறீங்க. ஏய் ஒழுங்கா தள்ளுறி. முடியாதுங்க. எங்க வேண்டாங்க, என் நகை எடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க. ஏய் எங்கடி நகை? ஏய் நகைலாம் எங்கடி? உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்க. எங்க? எதுவுமே போடாம சீனை போட்டு உன்னவன் அப்ப என் தள்ள கட்டானா? சீன் போடுறதுலாம் உங்க வீட்ல. எங்க வீட்ல எல்லாம் அந்த பழக்கம் இல்ல. இந்த பாருடி, அண்ணன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பணம் கேட்டாரு. அடுத்த மாசம் தந்துடுறேன்னு சொன்னாரு. அதனால நான் தான் கொடுத்தேன். என்னது நீயா கொடுத்தியா? உன்னை போய் இந்த வீட்டுல சேர்த்தப்பா. நேர்மையா இருக்கணும்னு இன்னைக்கு நல்லவ மாதிரி பேசுறேடா. ஏன் உன்னை பத்தி தெரிஞ்சிட போதுன்னு பயந்துட்டியா? என்னைய கேமரா வச்சு பயந்துட்டியாடி? பாத்தியா? உன்னை பத்தி தெரியாம கூட டிராவல் பண்ண போறடா. அத நினைச்சு தாண்டி நானும் அசிங்கப்பட்டேன். உன் கூட எந்த பொண்ணுமே இருக்க முடியாதுடா. போ போடி. திருட்டு பைய மாதிரி நைஸா வந்து நகையை வாங்கிட்டு போயிருக்கான். கேவலமா இல்ல? இந்த பொழப்புக்கு உங்க அண்ணன் பிச்சை எடுக்கலாண்டி. நீ சரியான பொறுக்கிடா. அப்படி யோகிய மாதிரி பேசுற. வாங்கி தரதுக்கு ஒருத்தன், ஊர் சுத்துறதுக்கு ஒருத்தனா? ஓ யோகியதை தெரியாது. ஏய் எங்க அம்மாவை பத்தி பேசலடி. இனிமே உனக்கு எனக்கு சம்மதமே இல்லடி. சாடி சாடி. நீங்க மட்டும் என் அண்ணனை பத்தி பேசலாமா? ஏய் வாய் திறக்காதடி, கொலை பண்ணிடுவா உன்னை. நல்லவன் நல்லவன் மாதிரி நடிச்சேடா. உன்ன மாதிரி ஆளெல்லாம் உயிரோட கேட்க கூடாதுடா. மிதிக்கிற மவள. ஏய் போடி, பெருசா வந்துட்டா. அவள யோகியனா கூப்பிட்டவன ஏடி வந்த சனின. முடிஞ்சதுடி, எல்லாம் முடிஞ்சது. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாதுடி. இனிமே நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்டி. இது எங்க அம்மா மேல சத்தியம்டி. நீ செத்தா தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். இவ்வளவு நடந்துச்சுலடி. நீ என் கூட சுத்தின எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன்டி. நீ எல்லாம் ஆம்பளையாடா? ஆம்பளையா நீ? இப்படியும் பண்ணிட்டு இனிமே நீ சொன்னாலும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சுரி. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, சாவ அடிச்சிருவேன். நீ கெஞ்சனால வர மாட்டடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. உனக்குலாம் நல்ல சவாய் வராது. ஓடி. கோலி முழிய உருட்டி ஜாட காட்டி ஆள மடக்கி ஆசை ஊட்டி சூட்ட ஏத்தி தலுக்கு குளிக்கு சிரிச்சு மயக்கு நெருங்கி பழகி உரசி தழுவி கசக்கி முருகி இறுக்கி ஒளிக்கு டிமிக்கி கொடுக்கும் சிக்கல 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 துமா கோலி முழிய உருட்டி ஜாட காட்டி ஆள மடக்கி ஆசை ஊட்டி சூட்ட ஏத்தி தலுக்கு குளிக்கு சிரிச்சு மயக்கு நெருங்கி பழகி உரசி தழுவி கசக்கி முருகி இறுக்கி ஒளிக்கு டிமிக்கி கொடுக்கும் சிக்கல 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 அனகோண்டா கடிச்சாலும் நீயும் இங்கு பொழைச்சிக்கலாம். டைனோசர் முறைச்சாலும் ஜகா வாங்கி ஓடிக்கலாம். பிகரு கிட்ட மாட்டிக்கிட்டா பிக்கல 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 எடுக்கத்தான் முடியாத சிக்கல 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 சுத்தி கிட்ட மூடியத்தான் சாவி போட்டு திறந்துக்கலாம். குத்தல் விழும் பெண் மனச திறந்து பார்க்க முடியாதுடா. போகாத பின்னால சாகாத
கண்ணுல 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 பாசாங்கு பேச்சால சூடான மூச்சால ஆராய்ச்சி பண்ணிடுவா சந்தல பொந்தல சங்கதி சாக்கல கத்தியத்தான் வச்சிருப்பா கண்ணுல 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 சத்தம் இல்லாம குத்திடுவா நெஞ்சில 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 சந்து சிரிக்க வச்சிடுவா வெடல 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 பங்காளிக்கு தெரியாம தானே காரியமும் பண்ணிடுவா தானே தாவணியை இழுத்து புடிச்சு இடுப்பு சொருகி வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு களைஞ்சு உயிரை திருகி உருவி பருகு நழுவி விலகி கோத்திக்கிட்டு படுத்தாலும் ஓடி விட்டா காட்டிடுவா கொசுவாட்டம் சுத்தி வந்து தூக்கத்தைய கெடுத்திடுவா கனவை கொடுத்து நினைவை வளர்த்து கண்ணையும் பறிக்கும் மின்னலு மின்னலு வயசு பசங்க தூக்கு கயிறு பொண்ணுங்க போடும் பின்னலு பின்னலு ஆடைய மாத்திடுவா அசந்தா ஆலய மாத்திடுவா ஆமோடைய டிவிய பாத்திடுவா அடிக்கடி சேனலை மாத்திடுவா நண்பன் தானி காப்பு பொண்ணுங்க கரைஞ்சு போகும் சோப்பு சொன்னா கேளு மாப்பு அவ வச்சிடுவா ஆப்பு பல்ல காட்டி இழிப்பா தினம் ஜாடையெல்லாம் கொடுப்பா வேற ஆழ மாத்தி புடிப்பா நீ கவனி 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 மாத்தி மாத்தி ரசிப்பா தினம் வாங்கி கொடு சிரிப்பா அவன் நல்லவ போல நடிப்பா நீ கவனி 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 ஆள குழப்புறீங்க பாடா படுத்துறீங்க கதைய முடிக்கிறீங்க எங்க ரவா சரக்க போட்டு குத்தாட்டம் ஆட விட்டு கூடிய கடுக்குறீங்க நீங்க மேல கீழே தட்டி பாட்டில் மூடிய தங்கழட்டி சரக்க போல மாத்தி உன்னை குடிச்சிடுவா ஊத்தி போதி நீங்களும் வேணும் போலி காதலும் வேணும் நாட்டி அறுக்கத்தானே லேட்டி குடிச்சு ஓலற பச்சி நரம்ப தளர பச்சி ஆழம் மறந்திடுவா மச்சி வேணா மச்சான் லவ் அது வெடிக்கும் கேஸ் ஸ்டவ் உன்னை வாங்கிடுண்டா காப்பு ஐயோ மேடம் மேடம் நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ். Before that, I thought I could make you smile. சரி நீங்க ஏன் உங்க ஃபேமிலிக்கு சொல்லல? இது ஏன் லைஃப். நான் சந்தோஷப்படும் போது அவங்கள பத்தி யோசிக்கல, கஷ்டப்படும் போது அவங்க ஹெல்ப் கேட்கணுமா என்ன? லிசன், ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் பெயின், ஆங்கர், இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மல் தான். பட் லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. உங்க மொபைல் கொடுங்க ப்ளீஸ். நான் ஒரு மேஜிக் சொல்லி தரேன். பாஸ்வேர்ட் சொல்லுங்க. சங்கீத். டோன்ட் மைண்ட். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இனிமே நீங்க ஐ மீன் எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆல் யூ ரிமைண்டர் ஆஃப் யுவர் பாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள்
சங்கீத் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அவர் உங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், சங்கீத் உங்களுக்கு சென்ட் பண்ண மெசேஜஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த எல்லா விஷயமும் உங்க லைஃபை விட்டு போனாதான் நீங்க நார்மலா இருக்க முடியும். சங்கீத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்க போன்ல இருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான ஆப்ஷன் delete. delete பண்ணா ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க இஷ்டம். இந்தாங்க, delete பண்ணுங்க. இந்தாங்க, delete பண்ணுங்க. delete பண்றது மொபைல்ல இருந்து மட்டும் இல்லை, உங்க மைண்ட்ல இருந்து தான். Got it? ஹலோ, எங்க போறீங்க? கேம் இன்னும் முடியல. கவி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி கவி. ப்ளீஸ் கவி, பாரு கவி, உன்னை தொலைச்சிட்டு நான் எங்கடி போவேன்? மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட இனி சண்டை போட மாட்டேன். உங்க புள்ளதான் சண்டை போடுவோம். நீங்க அப்பாவாக்க போறீங்க.